வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சிலபஸ்ல இருக்கிற பகுதி இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேஜ் நம்பர் போடுங்க, பேஜ் நம்பர் போட்டு பிடிஎஃப் அனுப்புங்க அப்படின்னு சொல்றீங்க. இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளால பேஜ் நம்பர் போட்டு நம்மளால அனுப்ப முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க பிச்சு பிச்சு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பொருத்துதல் இருக்கும், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லு, பொருந்தாச்சொல்லு, சந்திப்பிழை நீக்குதல், ஒருமைப்பன்மை, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு, ஒலி ஒலி வேறுபாடு, ஓர் எழுத்து ஓர் மொழி, வேர்ச்சொல் எழுதுக, அகரவரிசைப்படி எழுதுக, சொற்களை ஒழுங்குபடுத்துக, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லெசன் பின்னாடியும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் கலந்து கலந்து வரும். அதனால நீங்கள் இலக்கணத்துக்கு பேஜ் நம்பர் யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்டை அழிச்சிருங்க. ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்டை நீங்கள் அழிச்சிட்டு இப்போ அழிச்சிருங்க. ஓகேங்களா? முடிஞ்சது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இலக்கணத்தோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேங்களா? இலக்கணம்னா என்ன, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைப் என்ன, அதுதான் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா 6வது புக்கு 7வது புக்கு 8வது புக்கெல்லாம் படிச்சுட்டு நான் இலக்கணம் படிச்சுன்னு தெரியும்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து இதோட டைப் தான் இதுன்னு நீங்கள் தெரியாமல் கடைசி வரைக்கும் போயிருவீங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக புரியும். ஓகேங்களா? இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி உங்கள் நோட்டில் வந்து பர்சனலாக வச்சுக்கிங்க. டெய்லியும் பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? இதற்கான பிடிஎஃப் என்ன வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து எங்கே கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க டெலகிராம் லிங்க்கில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் 5 வகைப்படும் தெரியும். 6th புக்லேருந்து இருக்கும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், மண்ணிலக்கணம், அந்த 5 இருக்கும். அப்போ அந்த எழுத்துன்னு எடுத்தோம்னா அதில் ஒரு 2 டைப் இருக்கும். சொல்லுன்னு எடுத்தோம்னா அதில் டைப் இருக்கும், பொருள் இருக்கும், யாப்பு இருக்கும், அணி இருக்கணும். அந்த டைப்பெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னாவே நாம் இவ்வளோ தான். ஓகேங்களா? அந்த டைப்பெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆயிரும். இப்போ எழுத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார் எழுத்து. முதல் எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்குது, உயிர், மெய். சார்பெழுத்தில் 10 வகைப்படும். என்னென்ன தெரியும் உங்களுக்கு? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிலுகரம், குற்றிலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லி 10 இருக்குது. அந்த 10 உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது வந்து 2 மார்க் கேட்டே இருக்கிறான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க பாருங்கள், தமிழ் இலக்கணம். இதுதான் ஸ்ட்ரக்சரு. தமிழ் இலக்கணம் எழுத்தா நமக்கு தெரியும். தமிழ் இலக்கணத்தில் 5 எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்துன்னு எடுத்தோம்னா முதல் எழுத்து, சார்பெழுத்தில் 10 சொல்லிட்டோம். முதல் எழுத்துல உயிரெழுத்து, மெய் எழுத்து. சரிங்களா? அப்போ உயிரெழுத்துல குறில் நெடில் 5 குறில், நெடில் 7. மெய் எழுத்துல வல்லினம், மெல்லினம், இடையினம், கசட தபர்றேன், நெனன நமன, எரல வள்ளல. ஓகேங்களா? இதோட எழுத்து முடிஞ்சுது. இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுன்னா எழுத்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த 4 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பொருள்னா 2 தான். அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருளில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா? புறப்பொருளில் ஒரு 12 இருக்கும். வெச்சித்திணை, கறந்தத்திணை, வஞ்சித்திணை, காஞ்சித்திணை, உமையத்திணை, நொச்சித்திணை, தும்பைத்திணை, வாகைத்திணை, பாடான் திணை, பொதுவியல் துணை. ஓகேங்களா? கைக்கிளை, பொதுந்திணைன்னு சொல்லி நம்ம வரும். ஓகேங்களா? இப்போ யாப்பை பொறுத்த வரைக்கும் யாப்பில் இங்கே பாருங்கள், யாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அது இல்லாமல் 7 பா இருக்கும். பால் 4 பா இருக்கும். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, ஓகேங்களா, வஞ்சிப்பா. இப்போ நமக்கு யாப்பில் பாருங்கள், எழுத்து, அசை, சீர், தலை, அடி. சீர்னா என்ன, அடினா என்ன நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடியை பொறுத்த வரைக்கும் குரல் அடி எத்தனை அடிங்க? 2 அடி. எத்தனை சீருங்க? 7 சீர் வரும். ஒரு குரல் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து 4 சீர், 2வது அடுத்து 3 சீர். அதாங்க 3. எவ்வளோ அசை இருக்குது, எவ்வளோ எழுத்து இருக்குது. ஓகேங்களா? தலை, அடி, தொடை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏகிய தொடை, மோனை தொடை, ஏபு தொடை, அதான் படித்தா ஈஸி. அதாங்க எதுகை மோனை. ஓகேங்களா? இப்போ யாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 7. அந்த 7ல் வெண்பால ஒரு 4 வரும். அணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தற்குறிப்பேற்ற அணி, அந்த மாதிரி வந்து நமக்கு 35 அணிகள் இருக்கும். ஊமை அணி, உருவக அணி, அந்த மாதிரி ஒரு 35 அணிகள் இருக்கும். நமக்கு புக்கில் இருக்கிறது பார்த்தா போதும். அப்போ இதாங்க தமிழ் இலக்கணத்தோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பெரிய பேப்பர் போட்டு எழுதி வச்சு ஒட்டி வச்சிங்கனாலும் சரி. ஓகேங்களா? திருப்பி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்க, முதல் எழுத்துனா என்ன? சார்பெழுத்து. முதல் எழுத்து 2, சார்பெழுத்து 10. அப்போ வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிலிகரம், ஐகார குறுக்கம், மகா குறுக்கம். இந்த 10 நீங்கள் பார்த்துக்க. ஓகேங்களா? பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நான் இடையில கூட சொல்லுவேன் பிடிஎஃப் எங்கே இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இந்த உயிரிழப்படையில் டைப் இருக்குங்க. செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை. இன்னிசைனா அந்த செய்யுளில் இனிமையான ஓசைக்காக மட்டும் வருதும், கெடுப்பதும் எடுப்பதும். செய்யுளிசை படாமை, தளியி. ஓகேங்களா? தளியி. அப்போ இதெல்லாம் 3 மாத்திரை அளவில் ஒதிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9th புக்கில் கூட நல்லா கொடுத்துருக்கான். இப்போ ஒற்றலைப்படைனா ஒற்றலைப்படை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத எழுத்து இருக்கு இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அளப்பெடுப்போம். ஆயுத எழுத்து, இங்கெல்லாம் நம்ம நிறையா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துங்க. அது வந்து தனித்தனியாக நம்ம நடத்தலாம். ஓகேங்களா? தனித்தனியாக நடத்தினா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. இதுதான் நம்ம பேசிக்காக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து படிச்சுக்கங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எழுத்தில் நமக்கு முதல் எழுத்து, சார்பெழுத்து.
அதில் நமக்கு தெரியும். அதே தான் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கிறாங்க பாருங்கள். ஏன் வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிங்க நீங்கள். முதல் எழுத்து சார்பு எழுத்து. சார்பு எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 10 இருக்குது. அந்த 10ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க, நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த குற்றியல் உரத்துலேயே வன் தொடர் குற்றியல் உரம், மென் தொடர் குற்றியல் உரம், இடைத்தொடர், உயிர் தொடர், நெடில் தொடர், அந்த மாதிரி நிறைய வரும். குற்றியல் உரம்னா குசுடு தூபுறீங்க பாருங்கள். இந்த வேர்டிங்ஸ்லாம் நமக்கு தெரியணும். அப்போ எப்படி வந்து விரிவாக்கமாக எழுதுறாங்க பார்த்துக்குங்க. திரும்ப அதே தான். எழுத்தில் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வர்றது, இதழில் வர்றது. இப்போ இந்த 22 எழுத்துக்கள் தான் நம்ம மொழியை முதல்ல எழுத முடியும். இந்த அடுத்த 22 எழுத்துக்கள் நம்ம இறுதி எழுத்தாக எழுதலாம். சொல்லுங்க. இப்போ நமக்கு எழுத்து முடிஞ்சது. எழுத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டோமா. இப்போ சொல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொடுத்துருக்காங்களா பாருங்கள். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்லை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சின்னப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். அந்த தொழில் பெயரில் எங்கே பாருங்கள், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர், ஈறுகெட்ட தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வகை, காரணம், தொழில், வினை இருக்குது. வினை இருக்குல்ல, வினையாளின் பெயர் வரும். இடுகுறி பெயர், காரண பெயர். சரிங்களா? இந்த மாதிரி பெயர் சொல் ஃபுல்லாக இதில் வந்துடும். வினைச்சொல், வினைமுற்றுன்னு சொல்லும்ல, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று. வினை அச்சம்ல தெரிநிலை, குறிப்பு பெயரச்சம், குறிப்பு வினையச்சம். பெயரச்சத்தை பொறுத்த வரைக்கும் தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், முற்றச்சம். இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்? அந்த பகுதி உறுப்பினை பிரிக்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெண்டுலாம் நீட்டாக படிச்சுங்க, ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு குழப்பி படிக்காங்க. இடைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், வேற்றுமை உறுப்புகள் இல்லைங்க, ஐயாள்கு இல்லதுகன். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடைச்சொல் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல்லை பொறுத்த வரைக்கும் சாலா, உரு, தவ, நனி, கூர், இதெல்லாம் நமக்கு வரும். அதாவது ஒரு பொருளோட மிகுதித்தன்மையை மிகுதியாக கூறும். சரிங்களா? இவ்வளோதாங்க சொல்லு. நெக்ஸ்ட் என்னப்பா? திணைனா என்ன நமக்கு தெரியும். ஏறுதிணை, 2 திணை இருக்குது, உயர்திணை, அக்ரிணை. உயர்திணையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பால் இருக்கா. இங்கே பாருங்க, இது ஒரு 3 பால், இது ஒரு 3 பால். உயர்திணைனா உயிர் உள்ளது, அக்ரிணைனா உயிர் விலங்குகள் மற்றும் உயிரற்ற பொருட்கள். பால் 5 பால் பாருங்க. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இடம் 3 இடம் இருக்கும். தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மையில் ஒருமை பன்மை, முன்னிலையில் ஒருமை பன்மை, படற்கையில் ஒருமை பன்மை. முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, உயர்திணையில் ஆண்பால் ஒருமை, ஆண்பால் பன்மை, பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை, பலர்பாலில் ஒருமை பன்மை, ஒன்றன் பாலில் பலபால். அதே மாதிரி ஒருமை பன்மை நமக்கு வந்துட்டே இருக்குது. இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. திணை, பால், இடம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் பொதுவானதுன்னு சொல்லி வரும். 9th புக்கில், சரி 10th புக்கில் இருக்கும். பாருங்க, வேற்றுமை உறுப்புகள், வேற்றுமை மயக்கம், ஆகுபெயர். வேற்றுமை நமக்கு தெரியும், 8 தெரியுமா. இந்த முதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, உறுப்பு இருக்காது. இதுக்கும் உறுப்பு இருக்காது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமைன்னு இருக்கும். ஐயாள்கு இல்லதுகன், அப்படியே வேற்றுமை உறுப்பு நம்ம கொண்டு வந்துடுவோம். வேற்றுமை மயக்கம்னா பாருங்க, வேற்றுமை உறுப்பிற்கு பதிலாக வேறு உறுப்பு வந்தாலும் பொருள் மாறாதெனில் அது வேற்றுமை மயக்கம் எனப்படும். காலத்தினால் செய்த நன்றி. அப்போ வேற்றுமை உறுப்பு இல்லாமல் வந்தாலும் பொருள் மாறாது, அது வேற்றுமை மயக்கம். காலத்தினால் செய்த நன்றி. ஆளுங்கிறது நமக்கு என்ன, 3ஆம் வேற்றுமை வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலத்தினால், அந்த காலத்தினால் செய்த நன்றி, வேற்றுமை மயக்கம். செய்த நன்றி அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? நமக்கு வேற்றுமை ரொம்ப படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? ரொம்ப அடிக்கடி நம்ம கேட்டே இருப்பான். கொஷின் பேப்பர் நான் பழைய கொஷின் போடுறேன், உங்களுக்கு எப்படி படிக்கணும் டிப்ஸ் தரேன், கவலைப்படாதீங்க. அடுத்து வந்து பாருங்க, பெயருங்க. ஆகு பெயர், இட்டு பெயர், வினை பெயர், அளவு பெயர், கிளை பெயர். செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. நான் செஞ்சா செய்வினை, ஒருத்தர் செஞ்சிருக்காரு, ஒருத்தர் இன்னொருத்தரால் செய்யப்பாட்டு வினை. தன்வினைனா நான் ராமன் செய்தான், அவன் செஞ்சான். பிறவினா ராமன் செய்வித்தான், நான் சொல்லி செஞ்சானா அது பிறவினை. செய்வினா திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார், செய்வினை. செயபாட்டு வினை, திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது, அது வந்து செயபாட்டு வினை. முடிஞ்சு போச்சுங்களா? எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை. எண்ணல்னா 1, 2, எடுத்தல்னா படி, முகத்தல் அளவைனா ஆளாக்கு, நீட்டல்னா நீளம், சான் மூலம். அழகாக கேட்டிருக்காங்க அது 2019 கூட. கிளை பெயர் பாருங்க, உறவு பெயர்கள், தாய், தந்தை, மாமன். ஆகு பெயர் பாருங்க, பொருளாக, இடவாக, காலவாக, சினையாக, குணமாக, தொழிலாக, எண்ணல் அளவை, எழுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, சொல்லாக. இந்த மாதிரி ஒரு 16 இருக்கு. சுட்டுப்பெயர் ஆ, இ, உ. அவன் பக்கத்தில் இருக்கிறவன், இவன் அண்மை சுட்டு, உவன் இடமை சுட்டு. வினைப்பெயர் பாருங்க, ஏ, ஆ, யா, ஓ என்ற எழுத்துக்களின் வழியாக பிறக்கும். ஓகேங்களா? அதில் வந்து பெயருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வழக்குன்னா என்னப்பா? வழக்குனா இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு இருக்கும். இயல்பு வழக்கில் இலக்கணம் உடையது, இது இலக்கண போலி. மருவு, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கண போலின்னு என்னன்னு பார்ப்போம். இலக்கண போலி 3இல் புறநகர், கோயில். மருவு ஆணை, தஞ்சை, சோனாடு, அஞ்சு, அது எல்லாமே மருவு. தகுதி வழக்குனா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, அந்த மாதிரி. அடுத்து அடுக்கு தொடரில் நமக்கு தெரியும், அடுக்கி வந்தால் அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தருணம். கண்டேன் பார்த்தேன்.
வாழ்க வாழ்க வெல்க வெல்க. இதே வந்து இரட்டைக்கிழவினா பிரித்தால் பொருள் தராது. சலசல பலபல கலகல அந்த மாதிரி பிரிச்சின்னா உங்களுக்கு பொருள் தராது. இரட்டைக்கிழவி ஈஸியாக அடிக்கலாம். அடுத்து வளாநிலை. வளாநிலையில் வலுவமதி. வளாநிலைனா இலக்கண முறைப்படி பேசுதல். வலுநிலைனா குற்றம் கொண்டு பேசுதல், அதாவது இலக்கண முறை இல்லாமல் பேசுதல். திணைப்பால் எண் மாறுபாடு. அவன் வந்தது, அவன் வந்ததா சொல்லுவோம், அவன் வந்தான், அதுதான் வந்து வளாநிலை. இது வலுநிலை, இது வளாநிலை. வலுவமதியில் வந்து ஒரு 7 இருக்குங்க. திணை, பால், இட, கால, வினா, விடை, மரபு வலுமதி. திணை வலுவமதியில் நாம் ஏற்றுக்குவோம். அதாவது என் அம்மை வந்தால், இப்போ ஒரு மாடு வருது, அந்த மாடை பார்த்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் ஏற்றுக்குவாங்க. அது வந்து திணை வலுவமதி. பால் வலுவமதினா ராசா கண்ணா வாடா இங்கே அப்படின்னு சொல்லி பெண் பிள்ளையை வந்து கூப்பிடுறது. இட வலுவமதியில் நான் பேசுகிறப்ப இந்த மாறன் நல்லவன் அப்படின்னு சொல்லி பேசுனா இட வலுவமதி. ஓகேங்களா. கால வலுவமதி, வினா வலுவமதி, விடை வலுவமதி, மரபு வலுவதி. மரபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து ஏற்றிருப்போம். அந்த மரபில் என்னென்னா, இப்போ நம்ம பாரதியார் வந்து கவிதை எழுதிப்பார், கத்தும் குயிலேசை கேட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். குயில் கூவுன்னு நமக்கு தெரியும், ஆனால் வந்து கவிதை மரபில் நம்ம ஏற்றுக்கிறோம் கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லி. சரிங்களா. இதுதான் வழக்கு, அடுக்கு தொடர், இரட்டைக்கிளை, வலுவமதி. கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாங்க. சொற்றொடரில் பாருங்கள், சொல்லில் அதோட சொல்லு தொடர் சொற்றொடர். தொகாநிலை, தொகைநிலை. தொகாநிலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொகைநிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வகைப்படும். இதுதான் திரும்ப திரும்ப கொஷின் கேட்டே இருப்பான். தொகைநிலையில் 6. உம்மை தொகை, ஓமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை. பண்புத்தொகையில் பாருங்கள், இரு பெயரட்டு பண்புத்தொகை. வேற்றுமை தொகை பார்த்தோம்ல, ஐயாள்கு இன்னதுகன். அன்மொழி தொகை, சிவப்பு சட்டை அணிந்து வந்தார், அது அன்மொழி தொகை. அப்போ தொகாநிலை தொடரில் வந்து பாருங்கள், இந்த வேற்றுமையில் தொகாநிலை தொடர். ஐயாள்கு இல்லதுகன் இல்லாமல் நமக்கு வருங்க, அந்த உருபு இல்லாமையே நமக்கு டைரெக்டாக வந்துடும். இதில் மறைந்து வரும் உருபு. தொகை நிடரில் இதில் வந்து மறைந்து வரும் ஐயாள்கு இல்லதுகன் இந்த வேற்றுமை தொகையில். இது மறையாமல் ஓகேங்களா டைரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு 9 இருக்குங்க. எழுவாய், வெளி, வினைமுற்று, பெயரச்சம், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அடுக்கி வந்து அடுக்கு தொடர் பார்த்தோம் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வினையச்ச தொடர். வினையச்சம்னா என்னன்னு தெரிஞ்சால் வினையச்ச தொடர் உங்களுக்கு ஈஸி. படித்த மாணவன் சொன்னால் பெயரச்ச தொடர். படித்த மாணவன், படித்து முடித்தானா வினையச்ச தொடர் வரும். வேற்றுமை தொகாநிலை தொடர். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், பொருளில் நமக்கு தெரியுங்க, அகப்பொருள் புறப்பொருள் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைனா அகத்திணை. இதில் வந்து நம்ம எப்படி பிரிப்போம்? முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதல் பொருள் எதுங்க? இந்த முதல் பொருளில் பொழுது, சிறுபொழுது, நிலம் எல்லாமே வருங்க. இதில் எல்லாமே நமக்கு முதல் பொருள் வரும். இது எல்லாமே கருப்பொருள் கீழே வரும். இது பாருங்கள், இது வந்து உரிப்பொருள். புணர்தலும், இருத்தலும், ஊடலும், இரங்கலும், பிரிதலும், இது எல்லாமே நமக்கு உரிப்பொருள் வரும். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நமக்கு இது இல்லாமல் கொஸ்டின் இருக்கவே இருக்காது. தெய்வம், மக்கள் எல்லாமே பார்த்துக்குங்க. கருப்பொருள் இது வந்து அகத்திணை, அகப்பொருள் இலக்கணம். கருப்பொருள்லாம் பாருங்கள், இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் கொடுத்துருப்பான். அவங்களுடைய உணவு என்ன, குறிஞ்சிக்கு, முல்லைக்கு என்ன விலங்கு, மருதத்துக்கு என்ன பறவை, நெய்தலுக்கு என்ன நீர், கருப்பொருள் தாங்க நீர், பாலைக்கு என்ன தெய்வம், கொற்றவை, அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு புறப்பொருள், அகப்பொருள், புறப்பொருள். புறப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ங்க. வெச்சி திணை, கறந்து திணை, வஞ்சி திணை, காஞ்சி, உமிழை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், ஆணிரை கவர்தல், போய் அடுத்த நாட்டை வச்சிட்டு வர்றது. அடுத்த நாட்டை கறந்துனா வந்து என் மாட்டை திருடிட்டு போயிட்டியா, நான் வந்து பிடுங்கணுடா அப்படிம்பேன். வஞ்சினா போர், வஞ்சித்து சென்றவனுக்கு போர் செல்லல், போர் வந்தவனுக்கு எதிர்த்து செல்வது காஞ்சி திணை. உமிழை திணைனா, இங்கே நொச்சி திணைனா நம்ம கோட்டையை முற்றுகையிடுதல், நம்ம கோட்டையை முற்றுகையிட நம்ம எதிர்த்து தாக்குறது முற்றுகையிடல். இது வந்து பாருங்கள் பொதுவானவை. இது ஒருதலை காமம், பொருந்தா காமம். வாகை திணைனா வெற்றி பெற்ற வீரனுக்காக பாடுவது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெச்சிப்பூ, கரந்தைப்பூ, வஞ்சிப்பூ, காஞ்சிப்பூ, உமிழைப்பூ, நொச்சிப்பூ, தும்பைப்பூ, வாகைப்பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூடி, வாகைப்பூ சூடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பண்ணுவாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி, ஆணிரை கவர்றதுக்கு முன்னாடி அவங்க வெச்சிப்பூ வந்து வச்சுக்குவாங்க. ஆணிரை மீக்கிறதுக்கு முன்னாடி கரந்தைப்பூ, இந்த மாதிரி இந்த பூ வந்து வச்சுக்குவாங்க. அந்த பூ வச்சுட்டு இந்த வினை செய்வாங்க. புறப்பொருள் சொல்லுவாங்க. அகப்பொருளுக்கு புறப்பொருளுக்கு இணையான அகப்பொருளுக்கு இணையான புறப்பொருள். குறிஞ்சினா என்னங்க? குறிஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆணிரை மேய்ப்பாங்க. அப்போ ஆணிரை கவர்தல். முல்லை, மருதம், நெய்தல், பாலை, தும்பை, வாகை, கைக்கிளை, பாடான் திணை, பெருந்திணை, காஞ்சி திணை. நெக்ஸ்ட் வந்து பார்ப்பா தமிழ் இலக்கண நூல்கள்ப்பா. தமிழில் வந்து நமக்கு என்ன தெரியும்? எழுத்து, சொல்லுகளும், பொருள்களும், யாப்பொருட்களும், அடி இலக்கணம்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எழுதுனாங்க. இது ஓவராலாக தெரிஞ்சுங்க, ரொம்பலாம் தெரிஞ்சு தேவையில்ல, ஓவராலாக தெரிஞ்சுங்க. நன்னூல், பவனந்தி முனிவர், தொல்காப்பியம், தொல்காப்பியரே, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஓவராலாக தெரிஞ்சுங்க இப்போ தமிழ் இலக்கண நூல்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், யாப்பு இலக்கணம்.
இது எல்லாமே இலக்கணத்தோட வகையில் தாங்க வந்துட்டுருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா. அப்போ எழுத்தில் இங்கே பாருங்கள், எழுத்தில் ஓரெழுத்து ஓர் மொழி, சார்பெழுத்து முதல் எழுத்து அந்த மாதிரி வந்தோமா. அசை, அசைனா நேரசை, நிறையசை. சீரில் இங்கே பாருங்கள், ஓரசை, ஈரசை, மூவச்சை, நாவசை. தலையில் பாருங்கள், ஆசிரியர் தலை, வெண்டலை, கலித்தலை, வஞ்சித்தண்டலை. அடியில் 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி, குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கலிநெடிலடி. தொடையில் பாருங்கள், எதுகை, மோனை, முரண், அளபெடை, இயல்பு எல்லாமே தொடை. எதுகை தொடை, மோனை தொடை, முரண், அளபெடை, இயல்பு அளபெடை. நம்ம இந்த 3 ஈஸியாக படிச்சிருப்போம். இந்த முரண் தொடை, அளபெடை மட்டும் என்னென்னு பார்த்துக்குங்க. வெண்பா பாருங்கள், வெண்பா பாவகை பாருங்கள், வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா தான் வந்து நமக்கு இந்த இதெல்லாம் வரும். 8 தொகை நூல்களுக்கு 10 பாட்டுகள்லாம் மோஸ்ட்லி ஆசிரியப்பா வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அசை, நேரிசை மேலே பார்த்தோமா, அதான் டைப்புன்னு சொல்கிறது. அசை, நேரிசை. தலையில் பார்த்தோம்ல, இவன் தலை, வென்றலை, வென்றலை, கழிதல், வஞ்சல், எல்லாமே என்னென்ன எக்ஸாம்பிளோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சீர். சீர்னா ஓரசை, ஈரசை, மூவச்சை, நாலசை. இதில் எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஈரசைனா 4 மலர், ஈரசைனா தேமா, புளிமா, கருவிலா. மூவசை தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கோவிலங்காய். இது வந்து காய்ச்சீர், இது கனிச்சீர். நாலசையில் நிலச்சீர். அடுத்து வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், குரலடி 2, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கலிநெடிலடி. ஈவது விளக்கின் இதற்கு அதற்கு தக அகர முதல் எழுத்தெல்லாம் அந்த 4 அடி. இது பாருங்கள், எத்தனை அடி? 5 சீர்கள். இதுக்கு 5க்கும் மேற்பட்டது. வாழ்கினி எம்மான் இந்த வையத்து தாட்டி எல்லாம். இதெல்லாம் வந்து சீருங்க. நெக்ஸ்ட் தொடை. தொடை வந்து எதுகை, மோனை, முரண், இயல்பு எல்லாமே இதோட யாப்போட இதுதாங்க. யாப்பு இலக்கணத்தோட வகைகள் தான். இப்போ தொடையின் வகைகள் மட்டும் எடுத்துக்காட்டு படிச்சிங்க பாருங்கள், எத்தனை இருக்குது. இது எடுத்துக்காட்டு படிச்சிங்க அப்படியே கேட்டு விட்ருவான். நெக்ஸ்ட் வகை அதே தான், எடுத்துக்காட்டு. இது என்னப்பா? முரண், முரண் தொடை, இயல்பு தொடை. தனித்தனியாக எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பா வகை, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அப்போ வெண்பானா என்னப்பா? வெண்பானா என்ன? குரல் வந்து வெண்பா 2 அடி, சிந்தியல் 3 அடி, நேரிசை, இன்னிசை வெண்பா. இதே வந்து ஆசிரியப்பானா என்ன? ஓகேங்களா? கலிப்பா, கலிப்பா வந்து என்ன நமக்கு வரும்? கலித்தொகை வருமா? வஞ்சிப்பா, குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்துங்க. அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு தனியாக டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.